Daily. Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணம் குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மடல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மடலில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உயிருக்கு உயிரான விசுவாசிகளே, எனது உணர்வுகளில் கலந்திருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய 2 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் அன்பார்ந்த வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். எனது ஆழ்மனதில் உங்கள் அனைவரோடும் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நானும் நீங்களும் நினைப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், இன்னும் 100 ஆண்டு காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் மக்கள் தொண்டாற்ற நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும். அதன் மூலம் தமிழக மக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து செம்மாந்து திகழ சிறப்பு எய்திட வேண்டும் என்பதே எனது லட்சிய முழக்கமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இக்கடிதத்தின் வாயிலாக எனது மனதில் உள்ள இன்னும் சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தெய்வமாக மதிக்கும் மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகமுடைய எனது மூச்சு, பேச்சு, சிந்தனை, செயல், எண்ணம், வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய நானும் ஒருவன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய நாடி நரம்புகளில் ஓடுவதெல்லாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடம்தான். இதுதான் என்னுடைய அரசியல் பாதையின் முகவரியாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நானும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெவ்வேறு அல்ல. 2 கோடிக்கும் அதிகமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தின் ரத்தமாக திகழும் நீங்கள் எல்லோரும் என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்திட்ட இரத்த உறவுகள். எப்போதும் நான் சிந்திப்பதெல்லாம் தமிழகத்தினுடைய நலனை காக்க நமது கழகம் தமிழ்நாட்டில் அணையா விளக்காக திகழ்ந்து அறியாமை இருளை அகற்றி மக்களுக்கு வெளிச்சத்தை தந்து தமிழகத்தை ஒளிவீச செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய தீராத ஆசை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நான் கழகத்தின் பொதுச் செயலாளர் தான், எனினும் நான் தொண்டர்களாகிய உங்களாக இருந்து தொண்டாற்றும் தலைமை சேவகன்தான். நீங்கள் எல்லோருக்கும் எனக்குள்ளே உயிரோடு கலந்துவிட்ட உறவுகளாக ஒட்டுமொத்தமும் முழு பலமாக இருப்பவர்கள் நீங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணம் உங்களின் முழு ஆதரவோடு எழுச்சி பயணமாக ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொல்லியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு கடைகோடி தொண்டனையும் இந்த பயணத்தில் எனது இதயத்தோடு எண்ணத்தோடு இணைத்து பயணிக்க அழைக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் தமிழகத்தில் அரியணையில் ஏற்றி வைக்க துடிக்கும் உங்கள் உயிர் துடிப்பை நான் அறிவேன் என்றும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொற்காலம் மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்திட நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி கொண்டிருப்பதை எனது உள்ளம் அறியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியே எனது வெற்றி என செயலாற்றுகிற உங்களின் எண்ண ஓட்டத்தை நான் அறிவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 31 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆளும் கட்சியாக இருந்த வரலாறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. தமிழ்நாட்டின் மக்களால் ஒரு கட்சியும் ஒரு தலைவனும் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2வது அத்தியாயமாக தொடங்கி ஒரு சகாப்தமாக மக்கள் செல்வாக்கோடு வீடு நடை போட்டார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களை தொடர்ந்து ஆளும் கட்சியாகவும் பிறகு எதிர்கட்சியாகவும் மக்கள் செல்வாக்கோடு அரசியல் களத்தில் இருந்து அகற்ற முடியாத மாபெரும் சக்தியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருவதை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து கழகத்தை வழிநடத்திடும் வாய்ப்பை கடைகோடி தொண்டனாக இருந்திட்ட எனக்கு காலம் வழங்கி இருக்கிறது. இதை எண்ணி எண்ணி தினமும் போற்றி பாதுகாத்து மதித்து நாளும் பொழுதும் பாராமல் இந்த இயக்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறேன். ஆகவேதான் உங்களையும் என்னோடு இணைத்து உழைத்திட இந்த எழுச்சி பயணத்திற்கு அழைக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு நிகழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் விளம்பர மாடல் விடியா ஆட்சி நடத்தும் கட்சியால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். விடியா மாடல் ஆட்சி நடக்கிற கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆகியவை
மக்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்காத அப்பா ஸ்டாலினை கோபத்தோடு இந்த இளைஞர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சொன்ன வாக்குறுதிகளில் இன்னும் பெரும்பாலான வாக்குறுதிகள் ஸ்டாலினின் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அதனால்தான் தமிழக மக்கள் கோபத்தில் கொந்தளித்து போய் இருக்கிறார்கள். தமிழகத்தில் சுயநல ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கழகத்தின் உயிர் தொண்டர்களாக உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எனது இந்த புரட்சி பயணத்தில் நாம் எழுச்சியோடு சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் செய்த சேவைகளைத்தான், அதன் மூலம் தமிழ்நாடு அடைந்த பலன்களைத்தான். தமிழ்நாட்டு மக்களை காக்க உங்களில் ஒருவனாக முன்னின்று முன்கள வீரனாக முன்னே செல்லுகின்றேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இவ்வெற்றி பயணத்தில் என்னோடு இணைந்து ஈடு இணையற்ற சிப்பாய்களாக நீங்கள் வர வேண்டும். தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நாம் எழுச்சியோடு செல்ல வேண்டும். நாம் செய்த சாதனைகளை உறக்க சொல்ல வேண்டும். நாமே 2026 உறுதியாக வெல்வோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். அமைதியான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு, நிறைவான தமிழ்நாடு, இவைதான் நமது லட்சியம். நாம் வெல்லப் போவது நிச்சயம். ரத்தத்தின் ரத்தமே வா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தீய சக்தி வதைத்திட, நல்லாட்சியை விதைத்திட, விலகாத இருள் விலகட்டும். தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரட்டும். இதை தமிழகமே வாழ்த்தட்டும். மாறாத நேசத்துடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த மடலை தமிழக மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி.